You are watching Grace Television. அவன் யோசனையா தான் இருந்தான். அப்போ பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த பகுதி நீங்க பார்க்கும்போது இருண்ட காலத்தில் நடக்கிற சம்பவங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்போதுதான் பிறப்பு அறிவிக்கப்படுகிறது. மரியாள் கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள். இவன் தள்ளிவிடணும்னு யோசிக்கிறான். ஆனா அவன் அந்த நாட்களிலே நீதிமானாய் வாழ்ந்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதாவது ஆண்டவருக்கும் உலகத்துக்கும் தொடர்பே கிடையாது. 400 வருஷம் இருண்ட காலம். அப்படிப்பட்ட காலத்துல அவருக்கு போதிக்கப்பட்ட கற்பனைகளை கை கொண்டு நடக்கக்கூடிய ஒரு மனிதனாய் தேவன் அவரை அந்த நாட்களில் வைத்திருந்தார். ஆனால் இந்த நாட்களில் நமக்கு எவ்வளோ வசனங்கள் போதிக்கப்படுகிறது, எவ்வளோ முறை எத்தனை ஊழியக்காரர்களை கொண்டு, எத்தனை சமூக வலைத்தளங்களை கொண்டு வசனங்களை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். அத்தனை வசனங்களை கேட்டாலும் நம்ம தேவனுக்கு ஏற்ற நீதியில வாழ மனமா இருக்கிறோமா சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இதுக்கு இன்னும் கூடுதலாக நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனி எசோய் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். என்னென்று கேட்டால், யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனம் இல்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் என்று சொல்லி அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்லாபடிக்கு எதற்காக அவன் தள்ளிவிட வேண்டும் என்று விரும்பினான், விரும்பின யோசனையாய் இருந்தான் என்று கேட்டால், 18வது வசனத்தில் பார்க்கும்போது அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்ட பிறகு, அப்போ கர்ப்பம் தரித்திருக்காள் என்று சொன்ன உடனே அவளை தள்ளிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அப்போ அவள் கர்ப்பம் தரித்தது எப்படி என்று கேட்டால், வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷன் நிமித்தமாய் அவள் என்ன செய்யல, கர்ப்பம் தரிக்கல, பரிசுத்த ஆவியானவர். அதன் பிறகு நன்றாய் நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதனானவன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மனைவி ஆகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டா. அதுதான் அவர் உள்ளத்துல யோசித்த உடனே ஒரு தேவதூதன் வந்து அங்க பேசுறத பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னன்னு கேட்டா, கர்த்தர் சகலத்தையும் சரியான நேரத்துல அவர் செய்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நினைவும் அவருக்கு தெரியும், அவருக்கு நன்றாக. ஏன்னு கேட்டா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அப்போ இவன் நினைப்பு வேற, ஆனா அவனுடைய நினைப்பு வேறன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாருங்க, அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார். இப்போ இங்க பரிசுத்த ஆவியினால் உண்டானது. உண்டானது என்ன? பரிசுத்த ஆவியினால். இப்போ நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நாம் தவறாய் நினைக்கும் போது ஆவியானவர் நம்மோடு கூட என்ன செய்யறாருங்க, பேசுறாரு. உதாரணமாக இந்த பகுதியை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் அடிக்கடி இந்த கணக்கு தான் அதிகமா போட்டு பார்ப்பேன். பழைய ஏற்பாடு இருக்குன்னு வைங்களேன், பழைய ஏற்பாடு எல்லாமே நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 39 அதிகாரம். இந்த மத்தேயு வந்துச்சு அப்படின்னு சொன்னா 40வது புத்தகம், 39 புத்தகங்கள் முடிந்து இது 40வது புத்தகம். அந்த 39க்கு அடுத்து 40 இங்க வருது இல்லையா? இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணமா வந்து இப்போ கானானை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். இப்போ ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிற இந்த அனுபவம். 400 வருஷம் இருண்ட காலம் போய், ஆமா, அவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காங்க. அதை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறவர் அந்த இயேசு கிறிஸ்து. போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுல சேர்ந்து விட்டாங்க. அப்போ 39 புத்தகங்கள் முடிந்து 40வது புத்தகம் ஒரு பூரணத்துக்குள்ளே கொண்டு செல்கிறது. ஒன்று. இரண்டாவதாக இதுல இன்னும் ஒன்றையும் நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்மானுவேல் என்ற ஒரு பெயர் வருகிறது. அப்ப இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு. அப்ப ஆரம்பத்துல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று மத்தேயு அங்க அறிமுகப்படுத்தினாலும் 28வது அதிகாரத்துக்கு வாங்க. 28வது அதிகாரத்துல ஆண்டவரை தெளிவா சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ ஆரம்பத்துல இருக்கிறேன் என்று சொன்னவர் முடிவிலே மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கும்போது அவர் சொல்லிட்டாரு, நான் இருக்கிறேன் அப்படின்ட்டார். அப்போ
பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பெயர் என்னன்னு கேட்டா இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். அப்போ அந்த அர்த்தத்தை இங்க சொல்லிட்ட பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியா சொல்றது என்னன்னு கேட்டா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அப்போ ஆரம்பத்துல இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னவர், கடைசியில பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அங்க முடிச்சிருக்கார். ஒன்று. இரண்டாவதாக, நான் இந்த முதல் வசனத்தின் ஆழத்துக்குள்ள போகாம மத்தேயு எழுதின அந்த சுவிசேஷத்தின் சற்று உள்பகுதியை கொஞ்சம் நான் டச் பண்ணிட்டு கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில நான் சொல்லும் பொழுது இந்த மத்தேயு சுவிசேஷம் முழுவதும் 28 அதிகாரத்தையும் நீங்க பார்க்கும்பொழுது அங்க ஸ்டோரி, அதாவது கதை என்றால் இப்ப இந்த சரித்திரத்தை சொல்கிறேன். இயேசு பிறந்த சரித்திரம் முதல் அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம். ஆனா 4வது அதிகாரத்திலிருந்து நம்ம 4வது அதிகாரத்துக்கு பிறகு 5, 6, 7 பார்த்தீங்கன்னா டீச்சிங்னு வருது. அப்போ வேதத்துல ஸ்டோரி டீச்சிங் தான் கம்ப்ளீட்டா அந்த மத்திய சுவிசேஷத்தை சொல்லிட்டு வரும்போது ஒரு விஷயத்த கடந்த நாட்களில் நான் ஆராய்ந்து பார்த்தேன். டீச்சிங்ஸ் வர்றது 5 பகுதியா பிரிக்கலாம். ஒன்று, 4வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரையிலும் ஒன்று. 2வதாக பார்க்கும்போது 10வது அதிகாரத்துல டீச்சிங் வருது. அதுக்கு அடுத்து 13வது அதிகாரத்துல டீச்சிங் வருது. 13வது அதிகாரம் சொன்னா விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்ற ஒரு டீச்சிங் வருது. பிறகு 18வது அதிகாரத்துல ஒரு டீச்சிங் 4 ஆச்சுங்களா. 5வது 23வது அதிகாரத்திலிருந்து 25வது வரலாம் ஒரு டீச்சிங் வருது. நன்றாய் கவனிங்க. இந்த டீச்சிங் 5 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. மத்திய அழகா அந்த மத்திய 5 பிரிவா பிரிச்சிருக்காரு. இந்த 5 பிரிவை எடுத்துக்கிட்டு பழைய ஏற்பாட்டுல அந்த ஆகமங்கள் இருக்கு இல்லையா, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவி, என்னாகும், உபாகம், இதுல இருக்க டீச்சிங்கும் ஒன்னா இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வெளிப்பாடு. பழைய ஏற்பாட்டில் இருக்க அந்த டீச்சிங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, புதிய ஏற்பாட்டில இந்த மத்திய சுவிசேஷத்துல 5 பகுதியாய் பிரித்த அந்த 5 பிரிவும் உபாகமத்தில் இருக்கதான 5 புத்தகத்திற்கு ஒப்புமையாய் காணப்படுகிறது. அப்படி என்றால் இந்த மத்திய சுவிசேஷத்துல குறிப்பாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உபாகமத்தில் இருக்க, அதாவது ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரையில் இருக்க 5 புத்தகத்தின் சுருக்கத்தை அழகாக இங்க கொண்டு வந்து வேறு வித்தியாசமான முறையில அவர் நமக்கு போதிக்கிறதாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட போதனையை ஒரு மனிதன் கடைபிடிப்பான் என்று சொன்னால் அவன் நித்தியத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். அது உன்னதமான ஒரு போதனையா இருக்கு. அதுல முதல் போதனை எடுத்துக்கிட்டா மலை பிரசங்கம். வருகிற நாட்களில அந்த பகுதி வரும்போது நாம தியானிக்க போகிறோம். முதல் போதனை என்று சொல்லும்போது மலை பிரசங்கம் 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்தில் இருக்க மலை பிரசங்கத்தை ஒரு மனிதன் பின்பற்ற ஆரம்பித்து விட்டால், அல்லது மலை பிரசங்கம் என்று சொல்வதை விட இந்த டீச்சிங், இந்த போதனையை ஒரு மனிதன் பின்பற்ற ஆரம்பித்து அந்த வசனத்தின்படி நடப்பான் என்றால் நித்திய ஜீவன் அவனுக்கு உண்டு என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்ப இந்த இடத்துல ஒரு சில காரியங்களை நாம் தெளிவாய் கேள்விப்படுகிறோம். நம்ம அதை பார்க்கும்போது வசனத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ளுகிற அந்த தாகம் நமக்குள்ள ஏற்படுகிறது. அப்போ இது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் 40 வருஷம் பிரயாணப்பட்டு அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரித்தது போல இந்த 39 அதிகாரம், அதாவது புத்தகங்கள் முடிந்து 40வது புத்தகத்தில் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், நம்ம எதிர்பார்த்தவர் இந்த உலகத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவாய் பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து இந்த இடத்துல நமக்கு ரொம்ப துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீங்க பார்க்கும்போது ஏறக்குறைய போன நிகழ்ச்சியில பிஷப் ரெவரண்ட் பென்னி எசாய் அவர்கள் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பேசினார்கள். என்ன பேசினார்கள் சொல்லும் போது, இவருடைய வாழ்க்கை, அதாவது ஆதாமுடைய வாழ்க்கை 930 முழு பழைய ஏற்பாட்டின் இருக்கிற அதிகாரங்களை கணக்கு போட்டு பார்த்தா 929. அப்போ 929 முடிஞ்ச உடனே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 930. அங்க பழைய ஆதாம் மரிக்கிறார், இங்க புதிய ஆதாம் பிறக்கிறாரு அப்படின்ற ஒரு கணக்கும் அவங்க போன நிகழ்ச்சியில உட்காந்து பேசும்போது சொன்னாங்க. இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் கேள்விப்படுவதற்கு, ஆராய்வதற்கு, ஏன்னா வசனத்தை ஆராய்வதனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். இன்னைக்கு இந்த எபிசோட கன்க்ளூட் பண்றதுக்கு நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயா அவர் நம்மோடு கூட பேச போறாங்க. அவங்க என்ன பேச போறாங்கன்றதை பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷ புஸ்தகத்திலே
இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து தெளிவான காரியங்களை அன்பான தேவதாசர்கள் வழியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை மையமாக வைத்து யோசேப் என்றதான ஒரு நீதிமான் மூலமாக தேவதூதன் செயல்பட்டதை இந்த இடத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதான காரியத்துல தேவ பிள்ளைகள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதைத்தான் யோசேப்பை மையமாக வைத்து அந்த மனுஷன் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய், தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தன்னை எப்படியெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார் என்பதை குறித்து 18 25 வரை நம்மால் தெளிவாக நிதானமாக வாசித்து பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், ஊழியர்களாக இருக்கிற நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அதில் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனித்த விவரமாவது, அன்பார்ந்தவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தேவனுடைய பிறப்பை குறித்து அந்த சரித்திரத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்டதான ஒரு சரித்திரமான இருக்கு. இதை போல வேறு எங்கேயுமே ஒரு தேவனுடைய பிறப்பை குறித்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அவையெல்லாம் கற்பனைகளாக, கட்டுக்கதைகளாக நாம் கேட்கிறோம். ஆனால் சரித்திரத்தின் அடிப்படையிலே நடந்த காரியத்தை குறித்து தெளிவாக வேதத்திலே நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிறப்பினுடைய விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள். அப்போ அந்த இடத்துல யோசேப்பையும் அந்த இடத்துல மரியாளையும் அவங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லாம பிரிச்சு காட்டுகிறதை பார்க்க முடிகிறது. அவருடைய தாயாகிய மரியாள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவருடைய குதிங்காலை நசுக்கு. அப்படி என்றால் ஸ்ரீனுடைய வித்தாக ஒரு தேவகுமார் இந்த பூமிக்கு பிறப்பார், வருவார் என்பதை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு நியூஸ்ல நான் படித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததான கொல்கதாவிலே 2000 வருஷத்துக்கு முன்பாக அந்த சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை எடுத்து அந்த இடத்திலிருந்து இயேசு கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை எடுத்து அதை பரிசோதித்து பார்த்தால் ஒரு குழந்தை ஒரு தாயின் கருவிலே உருவாக்கப்பட வேண்டுமானால் 48 குரோமம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் மெடிக்கல் லைன்ல. அது பெண்ணினுடைய குரோமம் 24, ஆணுடைய அந்த குரோமம் 24, ரெண்டும் சேகரித்தால் 48. ஆனா உலக மெடிக்கல் லைன்ல ஆச்சரியப்படுகிற விதமாக நடந்த ஒரு காரியம் அவர்கள் அறிக்கையிட்டு இருக்கிறார்கள். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே 24 அந்த குரோமம் தான் இருக்கிறது. இது உலக அதிசயம் என்று சொல்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகிய தேவனால் உருவாக்கப்பட்டவரை இது உறுதிப்படுத்துகிறது. ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் பிறக்கணும். அது உலக நீதியா இருக்கிறது, மெடிக்கல் பிரகாரம் நடக்கிற ஒரு காரியம். ஆனால் இயேசுனுடைய பிறப்பை பார்க்கும் பொழுது அவருடைய கன்னி பிறப்பை, மரியாளுடைய கன்னி பிறப்பையும் அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார் என்பதை குறித்து அது உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த இடத்திலே பார்க்கிறோம், அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்காக நியமிக்கப்பட்டிருக்கையில், இந்த யோசேப்புக்காக நியமிக்கப்பட்டு இருக்கையில் என்பது வேதத்திலே நமக்கு அநேக ஆதாரங்கள் உண்டு. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு கூட ரெபெக்காள் என்ன செய்தாங்க? நியமிக்கப்படுகிறார். யோசேப்புக்காக மரியாள் நியமிக்கப்படுகிறார்.
திருச்சபையாகப்பட்டது மணவளனாகிய இயேசு கிறிஸ்துக்கு வருகைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வேதத்திலே ஆதாரம் உண்டு. அந்த காலத்திலே நியமிக்கப்படுகிறவர்களை குறித்து சரித்திரத்தை பார்க்கும் பொழுது நியமிக்கப்படுகிறவர்கள் மனைவியாக புருஷனாகவே கருதப்படுவார்கள். ஏன் அடுத்த வசனத்தில் சொல்லும் பொழுது அவள் புருஷனாகிய யோசப் என்று தான் அழைக்கும். நமக்கு பைபிள்ல நீங்க பார்க்க போகும்போது இப்ப திருச்சபைக்கு மணவாட்டி மணவாளன் வரப்போகிறார் ஆயத்தமாகு. அப்ப ஏற்கனவே குறிக்கப்பட்டிருக்கு, நடக்கல இன்னும், ஆனா ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கு. யோசப்புக்காக நியமிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அந்த நாட்களிலே யூதருடைய முறையின்படி அவர்கள் புருஷனாகவே கருதப்படுவார்கள், மனைவியாக கருதப்படுவார்கள். அப்படி யோசப்புக்காக நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வர முன்னே தெளிவா ஆண்டவர் புரிந்து கொள்கிற வண்ணமாய் குழப்பம் இல்லாமல் இயேசு பரிசுத்த ஆவியினால் தான் உருவாக்கப்பட்டவர் என்பதற்கு தெளிவான சத்தியம். அவர்கள் கூடி வர முன்னே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இதைத்தான் லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27 யாராவது வாசித்து பார்த்தால் நமக்கு தெளிவாக தெரியுங்க. தாவீது வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி, நீ இதோ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். இது ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27-35 வரை வாசித்து பார்த்தால் மரியாளுடைய வயிற்றிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து தெளிவாக அவர் பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்டவர் என்பதை குறித்து இந்த இடத்திலே மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்ததை பிரிச்சு காட்டுகிறது. மத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 18-25 வரை இப்படிப்பட்ட யோசேப்பினுடைய வாழ்க்கை முறையிலே இயேசுடைய பிறப்பு நடந்த காரியத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ளும்படியாக நமக்கு பிரித்து காட்டியிருக்கிறார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், பரிசுத்த ஆவின் கர்ப்பவதி ஆனால் என்று காணப்பட்டது. அப்படி என்றால் உலகத்தில் கிறிஸ்தவர்கள் நாம் விசுவாசிக்கிறோம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கன்னி மரியாதை ஆகிய அந்த தாயின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே அவர் உருவாக்கப்பட்டவர் என்பதை குறித்து நாம் விசுவாசிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்படவில்லை என்று நம்பாதவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை அந்த மரியாளுடைய கருவிலே பரிசுத்த ஆவியினால் தான் உருவாக்கப்பட்டார் என்பது தான் கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய அஸ்திபாரமான உபதேசம். பாவமில்லாதபடிக்கு அந்த தாயின் வயிற்றிலே தேவகுமாரனாக இயேசு பிறந்தார் என்பது நமக்குள் இருக்கிறதான நம்பிக்கை, விசுவாசம். அடுத்து சொல்லுது, அவள் புருஷனாகிய யோசேப்பு, அவரை கூடிய ஒரு ஜீவியத்தை சொல்லப்படுகிறது. என்ன ஜீவியம்? நீதிமானாய் இருந்து. அவள் புருஷனாகிய யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்ட, வேதம் சொல்லுது நீதிமான். அந்த நீதிமானுக்கு யார் நீதிமான்? வேதத்திலே தேவதாசர்கள் பேசினார்கள். ஆனால் நீதிமானுடைய பண்பு ஒன்றை எடுத்து காட்டுகிறது. நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். அப்படி என்றால் ஒரு நீதிமான் யாரும் என்ன செய்ய மாட்டார்? அவமானப்படுத்த கூடாது. இது விசேஷமா ஊழியர்களாக இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். நீதிமான யாரை போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளை நாம் யார் தான்? நீதிமான்கள் தான். நீதிமான்களாய் இருக்கிறன்னா யாருமே என்ன செய்யக்கூடாது? அவமானப்படுத்த வேண்டிய அவசியம். ஏன்னா நீதிமானுடைய பண்புகளிலே குணத்திலே ஒரு மேன்மையாது என்ன, யாரை நம்ம என்ன செய்யக்கூடாது? அவமானப்படுத்த வேண்டிய அவசியம். ஏன்னா மன்னிப்போம், மறப்போம், ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் என்ற கொள்கை தான் கிறிஸ்தவ மார்க்கம். கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
அப்ப யோசேப்பை பார்க்கும் பொழுது நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த அவனுக்கு என்ன இல்ல. மனம் அப்ப ஒரு நீதிமான் யாருமே என்ன செய்யக்கூடாது, அவமானப்படுத்த. அவன் படித்தவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ, அவன் வெள்ளை துணி போறானோ ஷூட்டு போறானோ, யாரும் என்ன செய்யக்கூடாது. எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தவிர யாருமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவமானப்படுத்த கூடாது. அவமானப்பட்ட மனது இல்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இங்க அவனுடைய அவனே தன்னை காத்துக்கணும், அவளை அவமானப்படுத்த கூடாது. இப்படிப்பட்ட ஒருவளை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனசு இல்ல. ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும். ரகசியமா தள்ளிவிடப்பட்டால் அதுக்கு கூட இப்போ அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது சொல்லும் போது உபாகமத்துல ஒரு வசனத்துக்கு காமிச்சாங்க. அது கூட தேவ நீதியில் தான் சொல்லப்பட்ட விஷயம். யோசிக்கிறான். ஒருவேளை ஏன் அவன் ரகசியமா சொன்னா, யூதருடைய முறையின்படி மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் உபாகம் 22 நாம் பார்க்கும் பொழுது, புருஷனை அறியாத ஒரு கன்னிப்பெண் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அவளை வீதியிலே நிற்க வைத்து எல்லோரும் கல்லெறிந்து சாகடிக்க வேண்டும். இதுதான் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். ஃபர்ஸ்ட் செய்தி வந்து மரியாளுக்கு தான் வருது. ஆனா யோசேப்புக்கு அது தெரியாததுனால அவன் கர்ப்பம் ஆயிட்டா அப்படின்னாக்கா அந்த தவறான பாதையில அவன் நடந்திருக்கிறான்ற ஒரு யோசனை வருது. ஆனா அதையும் அவன் மறைத்து ரகசியமா நம்ம அவளை அவமானப்படுத்த கூடாது. அவமானப்படுத்த 4 பேர் சொல்லி இருக்கலாம், யூதருடைய முறையின்படி வீதியில் நிற்க வச்சு கல்லடிக்கலாம். இப்போ ஒரு குழப்பம் இருக்கிறது யோசேப்பினுடைய வாழ்க்கையில. என்ன செய்வது? அவளை அவமானப்படுத்தக்கூடாது, அவளை தள்ளிவிட வேண்டும் என்றதான ஒரு நெருக்கத்தில் இருக்கிறான். ஊழியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, விசுவாச மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்திலே நெருக்கங்கள், கிறிஸ்துவ மார்க்கத்திலே அவருக்காக ஊழியம் செய்கிற, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற நமக்கு அநேக நெருக்கம். என்ன செய்வது? சில நெருக்கத்திலே நாம் தள்ளப்படுகிறோம். அப்படிப்பட்ட நேரத்திலே நமக்கு உதவி செய்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். என்ன செய்வது? அவரை சொல்வாரு, உங்களுக்கு கடினமா இருக்கிறவர்களை என்னிடத்தில் நீங்க கொண்டு வாங்க. வேதம் நல்ல தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு கடினமா இருக்கிறவைகளை என்னிடத்தில் கொண்டு வாங்க. இந்த இடத்துல யோசேப்புக்கு ஒரு நெருக்கம், அவமானப்படுத்தக்கூடாது, அவளை ஏற்றுக்க முடியல, ஆனா ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் ஒரு யோசனை இருக்கும் பொழுது தேவன் இடைப்படுகிறதை இங்க பார்க்க முடியுது. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையில், அழக வசனம் பாருங்க 20, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அப்போ யோசேப்பினுடைய குழப்பத்துக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் செயல்படுகிற பார்க்கிறோம். அது காரணம் வந்து அவன் நீதிமானா இருந்தான். தொடர்பு இன்னொன்னு, இந்த காரியத்தை நாம் தியானித்து பார்க்கணும்னா இது உலகத்துக்குரிய காரியம் இல்ல, இது பரலோகத்தினுடைய திட்டம். பரலோகத்தினுடைய திட்டத்தை பூமியில நாம் செய்யும் பொழுது பரலோகத்துக்கிற தேவன் தான் நமக்கு நல்ல ஆலோசனை தருகிற தேவனா இருக்கு. இப்போ இங்க எடுக்கும் பொழுது யோசேப்பு ஒருவேளை தள்ளிவிட்டார், என்ன நிலைமை? மரியாளுக்கு அவமானம், கல்லிருந்து சாகடிக்கணும், வயிற்றில் இருக்கிற குழந்தையும் சாகணும், தேவ திட்டம் தடைபட்டு போகும். ஆனால் யோசேப்பு அவனுடைய நீதிமான இருக்கிறதுனால தான் தேவன் அவர் மூலமாக இந்த திட்டத்தை பாருங்க. எல்லாரிடத்தில் எல்லாம் ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறது இல்ல, உள்ளங்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய யோசனைகளை, நம்முடைய ஜீவத்தை பார்க்கிற தேவன், யாரிடத்தில எதை கொடுத்தால் அவர்கள் செய்வார் என்று ஆண்டவன் முன்கூட்டி அறிந்துதான் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா யோசேப்பினுடைய ஜீவியம் சரியில்லை, அவமானப்படுத்துகிற சிந்தனை உடையவனா இருக்கிறான், துர்மார்க்கனா இருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அவங்க திட்டம் அவன் கருத்தில் வராது. சில பேர் பாருங்க, சில ஊழியர்கள் வந்து மெய்ப்பனுடைய ஊழியத்தை அழகாக செய்வார்கள், ஊரை விட்டு கொஞ்சம் கூட போக மாட்டாங்க. சில பேருடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா வீட்டுல ஊர்லயே தங்க மாட்டாங்க, ராவமான சூஷத்தை செய்வாங்க. ஏன்னா அவருடைய மனநிலை தேவன் அறிந்திருக்கிறார், யார் இடத்தில எதை கொடுத்தால் செய்வார்கள். இப்ப மேய்ப்பர்ல பாக்குறோம், ஒரு வீட்டுல போயிட்டு உட்கார்ந்து பல மணி நேரம் அந்த வீட்டை விசாரித்து ஏதோ அவங்களுடைய கஷ்டத்துல நஷ்டம் உட்காரணும். சில உலக எட்டி கூட பார்க்க முடியாது, ஏன்னா அவங்களுடைய யோசனை, சிந்தனைகள், செயல்பாடு தேவன். ஆனா மகிமையான சுவிசேஷ ஊழியத்தை செய்வார்கள், சபைகளை ஸ்தாபிப்பார்கள், ஆயிரக்கணக்கானவர்களுக்கு
ஏழை எளியவர்களுக்கு சபைகளை கட்டி கொடுப்பா உதவி செய்வார்கள். எல்லாருடைய மனநிலை பார்த்துதான் யாருகிட்ட எதை கொடுத்தால் செயல்படுத்துவார்கள் என்று அறிந்துதான் ஆண்டவர் கொடுத்திருக்கார். இப்ப உங்ககிட்ட கிரேஸ் டிவி கொடுத்து இருக்கிறாருன்னு சொன்னா அவர் சும்மா கொடுக்கல, இதை கொடுத்தார் இவர் செய்வார். அதே என்கிட்ட கூட நிச்சயம் எங்களால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து யார் இடத்துல எதை கொடுக்கணும், அவர்கள் பிறக்குவதற்கு முன்பாகவே தேவன் அமைக்கு ஒரு திட்டத்தை வச்சுதான் பிறக்க வைக்கிறார். இதுதான் வேதத்திற்கு நமக்கு அநேக ஆதாரங்கள் உண்டு, சொல்லிக்கொண்டே போகலாம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள்ள நீ என்ன பண்ணாத, ஐயப்படாத. அப்ப அவனுடைய யோசனை, அவனுடைய டவுட் இந்த இடத்த ஆண்டவர் கிளியர் பண்றான். இப்ப அவன் ரகசியமா தள்ளிவிட ஒரு யோசனையா இருக்கிறான். நீ தள்ளிவிட, நீ என்ன பண்ணாத, தள்ளக்கூடாது, ஐயப்ப சேர்த்துக்கொள்ள தள்ளப்படாதே. அவள் இடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. அப்படி என்றால் ஒரு ஊழியக்காரன் கர்த்தர் சொல்கிறதை விசுவாசிக்கணும். ஏன்னா இது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், ஒரு விஷயம், நம்ப முடியாத விஷயம், ஏற்றுக்கொள்ளாத விஷயம். ஆனால் தேவ பிள்ளைகள் தேவன் சொன்னதை அப்படியே நம்பணும். ஏன்னா சொன்னவர் யாரு? தேவன். தேவ தூதன் சொல் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். உன் மனைவியாகிய மரியாதை நீ சேர்த்து ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அப்படி என்றால் யோசேப்புக்கு நன்றாக தெரிகிறது பரிசுத்த ஆவியானவரை பற்றி. ஒரு மனுஷன் ஆவிக்குள்ள இருப்பாரானால் அவன் நிச்சயம் எல்லாவற்றையும் விசுவாசிப்பார். ஏற்கனவே பாஸ்டர் பேசும்போது ஒன்று சொன்னா, இருண்ட கால அனுபவம், தேவன் மனுஷனை தொடர்பு கொள்ளாத ஒரு அனுபவத்திலிருந்து வந்தவர் தான் இந்த யோசேப்பு. ஏன்னா அவர் வயதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 தலைமுறையை தாண்டி வந்தவரா இல்ல, அந்த 400 வருஷம் வாழ்ந்தவர் அல்ல, நடுவில் தான் பிறந்திருக்கணும். ஆனா அப்படி பிறந்து வளர்ந்தோம் அந்த இருண்ட காலத்திலிருந்து வந்தவர் வசனத்தை யாராவது சொல்லி இருப்பாங்க, இருக்கிற புத்தகத்தை எடுத்து படிச்சிருக்கலாம். அந்த படிப்புல படித்து தேவனுக்காக வாழ்ந்து தேவ சத்தத்தை நிறைவேற்றுவதுக்கு அந்த நீதியா வாழ்ந்தவர். இந்த பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கை ஒண்ணு பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நம்பினவரா இருக்கிறார். அப்போ இந்த நாட்களை பார்க்கிற பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொல்ற காலத்தில் இருக்கிறார், ஆவியானவர் கிடையாது என்று சொல்கிற காலத்தில் இருக்கிறோம், ஆவியானவரை மறுதலிக்கிற காலத்தில் இருக்கிறோம். ஆனா அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியினாலே அவள் உண்டானாள் என்று சொல்லும் பொழுது, கர்ப்பவதியான சொல்லும் பொழுது அதை நம்புறார். அப்படி இந்த நாட்களிலே ஆவியானவரை நம்பணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று அந்த திருத்துவத்தை நம்பணும். இது யோசேப்பினுடைய வாழ்க்கை முறையிலே நாம் பார்க்கும் பொழுது ஆவியானவரை நம்பினவராய் இருக்கிறார், அதை ஏற்றுக்கொண்டார், அவர் இல்லை என்று மறுதலிக்கவில்லை. அடுத்த வசனம் சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். தூதன் சொல்றாரு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு நீ என்னத்தான் பேர் வைக்கணும், இயேசு என்று பெயரிடுவாய். பாருங்க, ஒரு தாயின் கருவில் பிறப்பதற்கு முன்பாகவே பேரை வச்சுதான் இயேசு, பேரை வச்சது இயேசு. வேதத்திலே பார்க்கும் பொழுது பிறப்பதற்கு முன்பாகவே பேர் வச்சு 7 பேர் இருக்கிறாங்க பூமியிலே. பிறப்பு நம்ம எல்லாம் பிறந்த பிறகுதான் ஆனா பெண்ணா தெரிஞ்சுதான் நம்ம பேர் வைப்போம். ஆனால் தேவனுடைய செயல்பாடுகளிலே அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே பெயர் சொல்லி அழைக்கிறவர் நம்முடைய தேவன். உன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை என்ன செய்வேன், பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்படியாத்தான் இயேசு தாயின் கருவில் பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு என்ன பேர் வச்சிட்டாங்க, இயேசு என்று பேர் வச்சாங்க. இது அப்பா அம்மா வச்ச பேர் இல்ல, பரலோகத்துக்கிற தேவன் வச்ச பேர். அப்போ இயேசு என்று பேரிடுவாயாக, ஏனெனில் இப்ப அவருடைய பேர் வச்சது மாத்திரம் இல்ல, அவர் பிறக்கிற நோக்கத்தை சொல்றாங்க பாருங்க. பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இந்த இடத்துல நாம் தொடர்ச்சியா பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த காரியத்துக்குள்ள நாம் பிரவேசித்து மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு ஒரு முடிவுக்கு வருவதனால இதை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இந்த சுவிசேஷ புத்தகம் அறிவிக்க ஆவியானவர் சொல்ற மாதிரி நிறைய வெளிப்பாடுகள் வர வர ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டே இருக்க போறாங்க. அப்படி பேசும்போது நிறைய காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இப்போ நல்லா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஏராளமான காரியங்கள் இந்த எபிசோட்ல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஊழியக்காரங்க அருமையாக உங்களோட கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. மீதியான காரியங்களை அடுத்த எபிசோட்ல நம்ம நிச்சயமா பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியோட கூட இணைந்திருங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா ஒண்ணு நல்லா தெளிவா புரிந்து கொள்ளுங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிங்க, இயேசுவை உறுதியாக கற்றுக்கொள்ளுங்க, உண்மையும் உத்தமமா வாழ ஒப்பு கொடுங்க.
ஏன்னா இருண்ட காலத்தை தாண்டி வந்த யோசேப்பே உத்தமத்துல நிலைத்து நின்று நீதிமானாய் வாழ முடியுமானால் நாம் நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய ஞானத்தினாலோ நம்முடைய கல்வினாலோ நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் நம்ம காலங்களில கொடுத்திருக்கிறதுக்காக தேவனை துதிக்கிறேன். நீதியாய் நேர்மையாய் நடந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மீதியான எல்லா காரியத்தையும் அடுத்த எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.